Taste the Daily. LIC நிறுவனம் பீமா சகி என்ற புதிய திட்டத்தை துவக்கியுள்ளது. இந்த திட்டத்தின்படி முதல் கட்டமாக 35,000 பெண்களும் அடுத்த கட்டமாக 50,000 பெண்களும் LIC முகவர்களாக தேர்வு செய்யப்பட உள்ளனர். 18 முதல் 50 வயதுள்ள பெண்கள் குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு வரை படித்திருந்தால் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிராமப்புற பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் முகவர்கள் அதிகபட்சமாக 21,000 ரூபாய் வரை மாத வருவாய் ஈட்ட முடியும் என்றும் LIC நிறுவனம் அறிவித்துள்ளது. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை முதல்கட்ட கட்டிடப் பணிகள் எப்போது முடிக்கப்படும் என்பது குறித்து திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை இயக்குநர் அனுமத்ராவுக்கு எழுப்பியிருந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கப்பட்டது. அதில் 2025 டிசம்பருக்குள் முதல்கட்ட கட்டிடப் பணிகளும் 2027ஆம் ஆண்டிற்குள் முழு பணிகளும் முடிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அடுத்த 7 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடலோர மாவட்டங்களான நாகப்பட்டினம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி, பெரம்பலூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வரும் 11, 12, 13 ஆகிய தேதிகளில் கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் ஆழ்கடல் பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.